டெக்னோல வந்து Pova 5 Pro 5G அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் போனை வந்து கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்றதா இருக்காங்க. இந்த போனோட பேக் சைடில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு RGB லைட்டிங் இருக்கு. இந்த லைட் தான் வந்து இந்த போனோட ஹைலைட். அதான் ரீசெண்டாக நத்திங் போன் லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்ஃபினிக்ஸ்ல கூட GT 10 Pro ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து டெக்னோல வந்து இது மாதிரியாக பேக் சைடில் LED ஸ்டைப்ஸோட ஒரு புது போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் RGB லைட்டிங்கோட, அதாவது டிஃபரெண்டான கலர்ல நேரத்துக்கு ஏத்தாப்புல எரியற மாதிரியாக ஒரு RGB லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த லைட்ஸ் வந்து நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், கால்ஸா இருக்கட்டும், மெசேஜா இருக்கட்டும், தேவைக்கு ஏத்தாப்புல கலர் மாறி மாறி எதுவும் சொல்றாங்க. மேலும் இந்த போன்ல என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கறத பார்க்க முன்னாடி வந்து வீடியோக்கு ஒரே லைக் கொடுத்துருங்க. அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க தாங்க. சோ LED லைட்டை பத்தி பார்த்தாச்சு. அடுத்தபடியா ஃப்ரண்ட் சைடோட டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். இந்த போன்ல ஒரு 6.78 இன்ச்கான Full HD Plus ரெசல்யூஷன்ல LCD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு 120 ஹெர்ட்ஸ்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 240 ஹெர்ட்ஸ்கான டச் சாம்பிளிங்கும் 550 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸும் போகுது. சோ பிரைட்னஸ் அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹை இல்லைனாலும் ஓரளவு ஓகே தான். மற்றபடியாக நமக்கு வந்து NEG-க்கான கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இந்த டிஸ்ப்ளே தராங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்ப்ளேயாக தராங்க. ஸோ டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து LCD தான் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக லான்ச் பண்ண இன்ஃபினிக்ஸோட GT 10 Proல வந்து நமக்கு AMOLED டிஸ்ப்ளே கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது இந்த போன்ல MediaTekோட Dimensity 6080 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு Cortex-ஓட A76 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசஸராக வந்து 2.4 GHz வரை மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் போகுது. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G57 MC2 GPU கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ரேங்கிங் வந்து இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அதாவது ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட்டாக வருது. நமக்கு ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட 768G பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட கிடைக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மிட் செட்டிங் கேம்ஸ்ல எல்லாம் ஹெவியான கேம்ஸ் கூட சில கேம்ஸ் வந்து விளையாட முடியும். ஸோ ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு நல்ல சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங்கும் பண்ணலாம். ரொம்ப ஹெவியான கேம்ஸ் போகும்போது மட்டும் கொஞ்சம் த்ராட்டில் ஆகும். மற்றபடியாக வந்து ஹெவியான கேம்ஸ் ஓரளவு விளையாடலாம். மேலும் கேமிங் விளையாடுறவங்களுக்காக ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக VC லிக்விட் கூலிங் சேம்பரும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு கன்ஃபியூஸ் வருது. 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜில் வருது. நமக்கு வந்து RAM வெர்ஷன் LPDDR4X தான் பயன்படுத்துறாங்க. இது போக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்கு. டெடிகேட்டட் சிம் செட் தராங்க. அதில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் டைம்ல யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோன் வந்து Android 13 OS வந்து HiOS 13 இன்டர்ஃபேஸ்ல ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு அப்டேட்ஸ் எவ்வளவு வருஷம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறது மென்ஷன் பண்ணல. அடுத்தபடியாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்கு. முதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. ரெண்டாவதாக ஒரு AI லென்ஸ் கொடுக்குறாங்க. இது போக நமக்கு வந்து LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் ஃபோனோட பேக் சைடு தராங்க. மற்றபடி ஃப்ரண்ட் சைடு செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் தராங்க. ஃப்ரண்ட் சைட்லயுமே நமக்கு வந்து LED ஃபிளாஷ் சப்போர்ட் தராங்க. சோ இதுதான் இந்த ஃபோனோட கேமரா. மற்றபடியாக இந்த ஃபோன்ல 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட சைடுல உள்ள பவர் பட்டன்ல தராங்க. மற்றபடியாக நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு வந்து 5G-க்கான SANSC சப்போர்ட் இருக்கு. டியூல் 4GB VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.1, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. ஆனா இந்தியாவில் வரும்போது NFC இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த ஃபோன்ல ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்டான சார்ஜிங் வந்து இதெல்லாம் பண்ண முடியும். இது இப்போ ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அதாவது ட்ரூ எல்ஸ் இயர்பட்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸை வந்து நீங்க வந்து இதுல இருக்கிற USB Type-C போர்ட் டு Type-C போர்ட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து அந்த ட்ரூ எல்ஸ் இயர்பட்ஸோ இல்ல எந்த டிவைஸ் நீங்க மாட்டி வச்சிருக்கீங்களோ அந்த குட்டி டிவைஸை வந்து இந்த ஃபோன் வழியோட சார்ஜ் பண்ண முடியும் சொல்றாங்க. 10 வாட்ல வந்து சார்ஜ் ஆகும் சொல்றாங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சில்வர் ஃபேண்டசி, டார்க் லூஷன் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது இந்திய மதிப்பை கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 16000 ரூபாய் பிரைசிங்ல லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்தியாவுக்கு வந்த பிறகு எக்ஸாக்டாக என்ன பிரைசிங் இந்த ஃபோன் எடுத்து வராங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பிரைஸ் 16000 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் கொண்டு வந்தாங்கன்னா ஓகே தான். ஒருவேளை இதோட கூட கொஞ்சம் பெட்டராக ஃபோன் வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட GT 10 Pro பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோன்ல வந்து AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாங்க. கேமரா கூட 108 மெகாபிக்சலுக்கான கேமரா, மேலும் பல விதமான விஷயங்கள் அடிஷனலா கொடுத்திருந்தாங்க. ஒருவேளை இன்ஃபினிக்ஸோட இந்த GT 10 Pro வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபோனோட கார்டு வந்து மேலே கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்க. மேலும் வந்து அந்த ஃபோன்ல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது அது மூலம் தெரிஞ்சுக்கீங்க. சோ ரெண்டு ஃபோன்லயும் வந்து நமக்கு பேக் சைடுல LED டைப்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா இதுல வந்து RGB லைட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வருது. சோ நீங்க இந்த டெக்னோவோட Pova 5 Pro பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இதுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.